Hello everyone. Now we have reached the fifth lesson. First of all, it's the last lesson, Electromagnetic Waves, class 12. Fifth lesson we are going to see. Previous lesson we saw electromagnetic induction and alternating current. அதை பற்றின lesson தான் fourth lesson இருந்தது. Fourth lessonல நம்ம என்ன பார்த்தோம், எப்படி வந்து magnetic flux change ஆச்சுன்னா, whenever there is a change or variation in magnetic flux, how an electric current is generated, and electromagnetic induction அந்த concept, alternating current, all that properties we saw in the previous lesson. So this lesson is about electromagnetic waves, which is perpendicular electric and magnetic field, both varying electric and magnetic field, which is traveling in a direction perpendicular to both electric and magnetic field. அந்த மாதிரி generate ஆகிற waves பத்தி. So this is somehow there is a interconnection between electric field, magnetic field, electric currents, magnetic currents. அதனோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாமே சொல்கிற லெசன் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த லெசனில் நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு கான்செப்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் புதுசாக இன்ட்ரடியூஸ்ட் ஆகும் இந்த லெசனில். தென் ஏற்கனவே படித்த ஆம்பியர் சர்க்யூட் லா விச் யூ ஸ்டடிட் இன் லெசன் 3, அதில் வர சில இன்கன்சிஸ்டன்சிஸ் யூ வில் ஸ்டடி. அதில் என்ன பிரச்சனை, ஆம்பியர் சர்க்யூட் லா பை இட் செல்ஃப் இஸ் நாட் கம்ப்ளீட், அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் ஹி கிவ்ஸ் அ கரெக்ஷன். அந்த கரெக்ஷனை பற்றி இந்த லெசனில் படிப்போம். அந்த கரெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஹீ சம்மரைசஸ் எவ்ரி திங், எலக்ட்ரோடைனமிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அண்ட் லைட் வேவ்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு இக்குவேஷன் தான் மேக்ஸ்வெல்ஸ் இக்குவேஷன். ஹீ சம்மரைசஸ் எவ்ரி திங் இன் த branch of physics called as electrodynamics. Electrodynamicsல மேஜரான 4 equations நம்ம வந்து இதில் பார்ப்போம். Displacement current is a new concept. Then you will have Maxwell's correction applied to Ampere's circuit law. Then you will have Maxwell's equation in the integral form, which is summarized as 4 equations. Then you will also study how you can produce electromagnetic waves. அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, யூசஸ் என்ன, sources எதுல இருந்தெல்லாம் electromagnetic waves வருது, and how you can arrange electromagnetic waves in a spectrum, ஒரு array, increasing order of wavelength or decreasing order of frequency, ஏதோ ஒரு ஆர்டர்ல how you will arrange all the known or produced, discovered all the electromagnetic waves இன்ன வரைக்கும் என்னென்ன டிஸ்கவர் பண்ணியிருக்கோமோ அது எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல போடுறது, அதனோட யூசஸ், ஸ்பெக்ட்ரம்னா என்ன, வாட் ஆர் த 2 types of spectrum, and something about sunlight-ஓட solar spectrத்தை பற்றியும் படிப்போம். A very short lesson but very important and very simple also concepts. Now இந்த electromagnetic waves-ஓட ஸ்டார்டிங் எப்படி வருதுன்னா, நேச்சரில் எல்லாமே சிமெட்ரிக்காக இருக்குது. ஒரு ரைட் சைடுன்னு இருந்தால் ஒரு லெஃப்ட் சைடு இருக்குது, ஒரு பிளாக்னு இருந்தால் ஒரு ஒயிட்னு இருக்குது, ஒரு பிரைட்டுன்னு சொல்லும்போது ஒரு டார்க் ஸ்பேஸ், அப்படிலாம் இருக்குது நமக்கு. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் காட் அ ஆன்டி பார்ட்டிக்கல் மாதிரி, ஒரு பாசிட்டிவ்னா ஒரு நெகட்டிவ், எல்லாத்தையுமே சிமெட்ரிக்கலாக தான் நம்ம நேச்சரில் பார்க்குறோம். பொதுவாகவே எல்லாமே சிமெட்ரிக்காக தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி லெசனில் படித்த கான்செப்ட், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் கிடைக்குது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, ஏன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணும்போது, வேரி பண்ணும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு scientists they started thinking on this line, particularly Maxwell. Maxwell strongly believed that nature must possess symmetry, and he asked if something happens right side க்கு ஒரு ஃபார்வர்ட்ல ஏதாவது நடக்குதுன்னா அது ரிவர்ஸ்லேயே நடக்கிறதுக்கு பாசிபிளாக இருக்கணும், ரிவர்சிபிளாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆர் ரிவர்சிபிள்னு சொல்லுவோம். நேச்சரில் நடக்கிறது எல்லாமே, என்ட்ரோபி சேஞ்ச் இல்லாதது எல்லாமே ரிவர்சிபிளாக இருக்கும்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட்டுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அது ரிவர்ஸ்லேயும் பாசிபிளாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு he started thinking. The time varying magnetic field produces an electric field அப்படின்னு மைக்கேல் ஃபாரடே ப்ரூவ் பண்ணினதுனால மேக்ஸ்வெல் started thinking on different line. Why can't I change the electric flux and create a magnetic field? When the time varying magnetic field produces an electric field, why not the time varying electric field, can't it produce a magnetic field அப்படின்னு யோசிச்சு he started thinking on that lines. And Heinrich Hertz கடைசியாக மேக்ஸ்வெல்லோட இந்த thinking யோசிச்சு he experimentally proved that what Maxwell said was correct. He started changing the electric field and he produced a perpendicular magnetic field. இது ரெண்டுமா சேர்ந்து, varying electric field, varying magnetic fieldும் சேர்ந்து it started propagating in space as a wave. அந்த வேவுக்கு பேர் தான் electromagnetic wave.
எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் ஏதாவது சேஞ்ச் வந்தால் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வேரி பண்ணினா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஸோ ரெண்டுமே வேரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா போத் வில் create a magnetic field and electric field which is perpendicular to each other, and இது அங்கேயே நிற்காது. This varying field will travel, propagate in space in a direction mutually perpendicular to both. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குது. ஸோ யூஆர் கெட்டிங் அ வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் இஸ் ப்ராப்பகேட்டிங் இன் ஸ்பேஸ் இன் அ டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுதான் ஹென்ரிச் ஹெர்ட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு ஹீ காட் திஸ் வேவ்ஸ் கிரியேட்டட். இந்த மாதிரி கிரியேட் பண்ண வேவ் தான் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிது, வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வித்தவுட் கண்டக்டிங் வயர்ஸ். மேக்ஸ்வெல் வந்து புதுசாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு ஒன்று இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறாரு தியரிட்டிக்கலி, and Heinrich Hertz proves that this can be done experimentally, and he produces some electromagnetic waves which can travel without the help of any conducting wires. இதுக்கப்புறம் தான் வயர்லெஸ் டெக்னாலஜின்னு உள்ள டெவலப் ஆகுது. எங்கேருந்தோ இந்த ரேடியேஷன் வந்துட்டு மொபைல் கம்யூனிகேஷன், ஓகே, மொபைல் நெட்ஒர்க் எல்லாம் இதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகுது. ரெடார், லேசர் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகுது. பிகாஸ் ஆஃப் திஸ் வயர்லெஸ்லேயும் நம்மளால கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறது. லைக் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிக்கோலா டெஸ்லாவோட ட்ரீமே அதுதான், வயர்லெஸ்ஸாக எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போ இன்னைக்கு வந்து வி கெட் எலக்ட்ரிசிட்டி ஒன்லி த்ரூ கண்டக்டிங் வயர்ஸ், ஐதர் ஓவர் ஹெட் வயராக இருக்கும் இல்லைனா அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸாக இருக்கும். பட் இன் ஃபியூச்சர் இப்போவே ரிசர்ச் எப்படி போயிட்டு இருக்குன்னா, டெஸ்லா காயிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. டெஸ்லா காயிலால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு சில ஃபியூ மீட்டர்ஸ்க்கு அந்த எலக்ட்ரிசிட்டியை இட் கேன் propagate that electricity without the help of wires. That is called wireless transmission. இதெல்லாம் வந்து வயர்லெஸ் வேவ்ஸ் தான் அனுப்பியிருக்கோம். இது வரைக்கும் எலக்ட்ரிக் கரண்ட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது கிடையாது. இந்த வேவ்ஸை ஜென்ரேட் பண்ணினதே இட் ஹாஸ் கிரியேட்டட் அ ரெவல்யூஷன் இன் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி. இன் டுடேஸ் டிஜிட்டல் வேர்ல்ட் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது இதனால தான், வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் வயர்ஸ். ஓகே, இட் ஒர்க்ஸ் ஆன் த பேசிஸ் தட் லைட்டை நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் எனி கண்டக்டிங் மெட்டீரியல். இன் ஹாஸ்பிட்டல்ஸ் போன் ஃப்ராக்சரை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே போடும்போது எக்ஸ்ரே உன்னோட பாடியை டச் பண்ணுறதுக்கு தேர் இஸ் நோ கண்டக்டிங் வயர்ஸ் வச்சோ எலக்ட்ரோடு வச்சோ பாஸ் பண்ணுறதுல யூ ஜஸ்ட் பாஸ் எக்ஸ்ரே இன் டு த பாடி. அந்த ஃப்ளெஷ்ஷை தொலைச்சிக்கிட்டு போய் போனோட ஒரு இமேஜ் எடுத்து கொடுக்குது. அப்புறமா இன்னைக்கு வி நோ தட் ஹவு மைக்ரோவேவ் ஓவன் இஸ் யூஸ்ட் ஃபார் குக்கிங். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட அப்ளிகேஷன்ஸ் இன் ரியல் லைஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, செல்ஃபோன் கம்யூனிகேஷனில் யூஸ் ஆகுது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் யூஸ் ஆகுது, லைட்டாக ட்ராவல் பண்ணுது ஆப்டிக்கல் ஃபைபர்ஸில், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்ரேஸ் எடுக்கிறதுக்கு, போன் ஃப்ராக்சரை பற்றி டயக்னோசிஸ்க்கு யூஸ் ஆகுது. குக்கிங்கில் மைக்ரோவேவ் ஓவனில் யூ கேன் குக் ஃபுட் இன் அ வெரி ஃபாஸ்டர் அண்ட் ஹெல்த்தியர் மேனர். There are plenty of other applications like engineeringல, மெடிசனில், சர்ஜரியில், லேசர் சர்ஜரி பண்ணுறது, லேசரை வச்சு ஒரு டியூமரை பேர்ன் பண்ணிடுறது. ஓகே, தென் ரெடார் சிக்னல்ஸ், ஃபண்டமெண்டல் சயின்டிஃபிக் ரிசர்ச், இதுக்கெல்லாம் இன்னைக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிற அந்த வேவ்ஸ் வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ எதில் ஆரம்பிச்சது, மேக்ஸ்வெல் வந்து சிம்மெட்ரியை பற்றி யோசிக்கிறாரு. எப்படி வந்து 4வது லெசனில் நம்ம பார்த்தோமோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணால் யூல் கெட் அன் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு. ஸோ ஏன் வேரியிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணால் ஏன் ஒரு கரண்ட் கிடைக்காது, வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்காதுன்னு அவர் யோசிக்கிறாரு. நான் இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபாரடே இது ஏற்கனவே 4th லெசனில் நம்ம படித்தது தான், ப்ரூவ் பண்ணது. ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சேஸ் தட் whenever there is a change in magnetic field it produces an electric field. அதாவது you get an electric field. This is your result. எதனால கிடைக்குது? Because of change in magnetic flux. This is your result that you're getting. You're getting an electric field because there is a change in magnetic flux. So அந்த change in magnetic flux d by dt of அந்த flux, total flux ஓட ஃபார்முலா என்ன? phi is equal to b dot dA. ஓகே, இது சேஞ்ச் ஆகுறதுனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். வேர் phi b is the magnetic flux, d by dt is the total derivative with respect to time, and E vector is the electric field which is induced along a closed loop by changing the magnetic flux in the region enclosed by the loop. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் லெசனில் படிச்சாச்சு. இதுதான் இப்போ நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற கான்செப்ட் ஃப்ரம் சிமெட்ரி. இதே இக்குவேஷனை ஏன் லெஃப்ட் ரைட் மாற்றக்கூடாது, லேட்ரல் இன்வர்ஷன் பண்ணக்கூடாது? அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததா,
திஸ் வாஸ் யுவர் ரிசல்ட். எதை சேஞ்ச் பண்ண? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ண. ஏன்னா இன்னொரு இக்குவேஷன் எழுதக்கூடாதுன்னு மேக்ஸ்வெல் இப்படி யோசிக்கிறாரு. யூ ஆர் கெட்டிங் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், திஸ் இஸ் யுவர் ரிசல்ட். எதனால கிடைக்கிறது? யூ ஆர் சேஞ்சிங் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 5E ஓட ஃபார்முலா ரிமெம்பர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லெசன், கூலம்ஸ் லா லெசன்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் காஸஸ் லா படித்தோம். பை டெஃபினேஷன் 5E இஸ் ஈக்குவல் டு E டாட் dA. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடும் ஏரியா வெக்டரோடும் டாட் ப்ராடக்ட் தான் ஃப்ளக்ஸ். ஸோ சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் த ரீஜன் என்க்ளோஸ்ட் பை த லூப். Here phi is the electric flux. This law is known as Maxwell's law of induction, which explains that a magnetic field is induced along a closed loop by changing the electric flux in the region enclosed by the loop. Words அப்படியே மாத்திருக்காங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணினோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது. This symmetry between the electric and magnetic field explains the existence of electromagnetic waves as radio waves, gamma rays, infrared rays, etc. இந்த மாதிரி ஒன்று சேஞ்ச் பண்ணால் இன்னொன்று கிடைக்குது. ரெண்டையும் ஒரே நேரத்தில் சேஞ்ச் பண்ணினோம்னா you get electromagnetic waves. And electromagnetic waves example தான் radio waves, gamma rays, etc. The changing electric field induces magnetic field. Let us consider a situation of charging a parallel plate capacitor which contains non-conducting medium between the plates. Let a time-dependent current IC called conduction current be passed through the wire to charge the capacitor. Ampere circuit law can be used to find the magnetic field produced around the current carrying wire. இது எப்படி அவர் டிரைவ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். மேக்ஸ்வெல் அவர் வந்து ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறாரு. கெப்பாசிட்டரோட ரெண்டு பிளேட்ஸும் ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணுறது இல்லை. அது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது? நான் கண்டக்டிங் மீடியம், வேற எந்த கண்டக்டரும் இல்லை. ஸோ பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட்டுக்கு நடுவில் தெர் இஸ் அ கேப். அந்த கேப்பில் எந்த கண்டக்டிங் மெட்டீரியலும் கிடையாது, ஒன்லி ஏர் இன்சுலேட்டர் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to calculate the magnetic field at any point P near the wire outside the capacitor. தேர்ட் லெசனில் படிச்சிருக்கோம், கரண்ட் கேரியிங் வயர் has a magnetic field around it. ஒரு கரண்ட் கேரிங் வயரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கரண்ட் வயரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் த கரண்ட் இஸ் கால்ட் அஸ் IC, கண்டக்ஷன் கரண்ட், பிகாஸ் இட் இஸ் பாசிங் த்ரூ அ கண்டக்ஷன் wire. You're going to calculate the magnetic field at a point P near the wire outside the capacitor. Let us draw a circular Amperian loop which encloses the circular surface S1. S1ங்கிற சர்ஃபஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்குலர் லூப் இருக்கு. யூசிங் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஃபார் திஸ் லூப். இந்த லூப்பில் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்ளை பண்ணுறோம். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் B டாட் DL இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் IC. இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த S1ங்கிற ஏரியாவில், சர்ஃபஸ் ஏரியாக்குள்ள கரண்ட் இருக்கா? இருக்கு, ICங்கிற கரண்ட் இருக்கு. பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ பாயிண்ட் P விச் இஸ் பாசிங் த்ரூ த கண்டக்டிங் வயர். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஃபிசிக்ஸில் ஒரு லான்னு சொல்லியாச்சுன்னா அது இந்த இடத்துல அப்ளை ஆகும், இந்த இடத்துல அப்ளை ஆகாதுன்னு இருக்கவே கூடாது. இட் ஷுட் பி சம்திங் லைக் அ யூனிவர்சல் லா. இட் ஷுட் பி அப்ளிகபிள் எவ்ரிவேர். இப்போ இந்த ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லான்னு அப்ளை பண்ணினேன் இல்லையா? ஸோ ஐ காட் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது இந்த இடத்துல Pங்கிற பாயிண்ட்டை நான் எங்கே எடுத்திருக்கேன்? கண்டக்டிங் வயரில் எடுத்திருக்கேன். இந்த ஆம்பீரியன் லூப்பை நான் எந்த இடத்துல எடுத்தாலும் எனக்கு இதே ஆன்சர் தான் வரணும். அப்படி வந்தால் அதுக்கு பேர் இட் இஸ் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்சின்னா என்னது? எப்போ கேட்டாலும் திரும்ப திரும்ப அதே பதில அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம எந்த மாதிரி ஒரு ஃபுட் அவுட்லெட்டுக்கு போவோம், எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக அதே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவோம். அன்னைக்கு போனப்போ நல்லா இருந்தது, இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் தட் ரெஸ்டாரண்ட் கேனாட் சர்வைவ். இட் ஹேஸ் டு கிவ் அ கன்சிஸ்டன்ட் ரிசல்ட். ஒரு ஸ்கூல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குது. அந்த வருஷம் நல்ல ரிசல்ட் கொடுத்தது, அடுத்த வருஷத்துலேருந்து ரிசல்ட் கொடுக்கலன்னா இட் இஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் இல்லையா? கன்சிஸ்டன்ட்னா என்னது? திரும்ப திரும்ப அதே ஆன்சர், அதே ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதே அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்ட். அது எப்போ இருந்தாலும் எனி டைம், எனி பிளேஸ், இட் ஷுட் கிவ் த சேம் ரிசல்ட். அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ Pங்கிற பாயிண்ட்டை நான் ரேண்டமாக கண்டக்டிங் வயரில் சூஸ் பண்ணேன். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது whenever the magnetic field is changing. So time dependent current IC நம்ம எடுத்திருக்கோம். It is passing through the wire to charge the capacitor. Capacitor கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கு இந்த கரண்ட் பாஸ் ஆக ஆக. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து
கொஞ்சம் கொஞ்சமா dqங்கிற சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. there is a variation in charge in the plates because of this conduction current IC. இப்போ செகண்ட் கேஸ்ல என்ன எடுக்கிறோம், அது that was S1 case 1. now the same loop is enclosed by balloon shaped surface. இந்த ஷேப் தான் எடுக்கணும், அந்த ஷேப் தான் எடுக்கணும்னு இல்ல. I can take any shape. now I am taking another shape which is a balloon shaped surface and I'm giving the name S2 to the surface. இப்போ Pங்கிற பாயிண்ட் என்க்ளோஸ் ஆகிற மாதிரி நான் இன்னொரு ஷேப் எடுக்கிறேன். இப்போ இந்த ஷேப் வந்து S2, இட் இஸ் இந்த ஷேப் ஆஃப் அ பலூன். ஆனா இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்றேன்னா, அதுல கொஞ்சம் ஸ்பேஸ் ஐ எம் டேக்கிங் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் வேர் there is no wire at all. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தேன்னா வயரே கிடையாது. such that the boundaries of the surface S1 and S2 are same, but the shape of the surface is different. சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தேன்னா சேம் தான், சர்ஃபேஸ் ஏரியா சேம், பட் அதை வந்து பல்ஜ்டா பண்ணி வேற ஷேப்ல இருக்கு, அவ்வளவுதான். ஆஸ் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா, எந்த க்ளோஸ்ட் லூப்பா இருந்தாலும் என்ன ஷேப்பா இருந்தாலும் இட் ஷுட் அப்ளை. ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஷேப் ஆஃப் த என்க்ளோசிங் சர்ஃபேஸ். இதுக்கும் எனக்கு அதே ஆன்சர் கிடைக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டி வெக்டார் டிஎல் ஷுட் பி ஈக்குவல் டு அப்பவே கிடைச்ச மியூ நாட் ஐசி. ஆனா இங்க 0 கிடைக்குது because in the region there is no conducting wire, hence there is no current in this particular region. இந்த region என்ன இல்ல, current இல்ல. so the equation ஓட right hand side has changed from 5.3 to 5.4. 5.3 இருந்தோட mu naught I அப்படி IC ன்னு கிடைச்சது. conduction current அங்க இருந்தது, இங்க வந்து conduction current இல்ல because this region includes the space between the two capacitor where there is no conducting wire, hence no current. The right hand side of the equation 0 because the surface S2 nowhere touches the wire carrying conduction current. And further, there is no current flowing between the plates of the capacitor, gap between the plates. So the magnetic field at a point P is 0. Hence, there is inconsistency between equations 5.3 and 5.4. 5.3 5.4 எனக்கு ஒரே ரிசல்ட்டை கொடுக்கல. ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் என்ன சொல்லிட்டு, எனி ஷேப் எனி லூப் நீ சூஸ் பண்ணிக்கோ, உனக்கு ஆன்சர் ஒன்றா தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம். பட் நான் ரெண்டு வேற ஷேப்ஸை சூஸ் பண்ணுறேன், ஐம் நாட் கெட்டிங் த சேம் ஆன்சர். மேக்ஸ்வெல் வந்து சொல்றாரு, இந்த இன்கன்சிஸ்டன்சியை நான் மாற்றி தரேன், ஐ வில் கரெக்ட் திஸ் இன்கன்சிஸ்டன்சி ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் இருக்கிறது அப்படின்னு. ஹீ இஸ் ரிசால்விங் இட். ரிசால்வ்னா என்னது, சால்வ் பண்ணுறது, பிரச்சனையை ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது. when the capacitor is being charged, அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிற வரைக்கும் இந்த தட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த பிளேட்ல கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா. சடனாவும் அது ஃபுல்லுக்கு வந்துடாது. இப்போ டேப் ஓப்பன் பண்ற பக்கெட் என்ன ஆகும், லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் ஆயிட்டு தான் ஃபுல் பக்கெட் ஆகும். அதே போல கண்டக்ஷன் கரண்ட் இந்த பிளேட்ல ஃப்ளோ ஆகும்போது அதனோட சார்ஜஸ் வந்து 0ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கியூங்கிற மேக்ஸிமம் வேல்யூக்கு ரீச் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் சார்ஜ் இருந்தோடனே கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதிகமான சார்ஜ் இருக்கும்போது அதிகமான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கிற கரண்ட் இந்த தட்டை கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் பண்ணும், அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கொஞ்சம் கொஞ்சமா வேரி பண்ணும், அதனோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்ணும். ஸோ while the capacitor is being charged up, varying electric field is produced between the capacitor plates. There must be a current associated with the changing electric field. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமா வேரி ஆகும்போது அங்கேயும் கட்டாயம் ஒரு கரண்ட் இருக்கணும். இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் கண்டக்டிங் வயரே இல்லாத ஒரு இடத்துல கூட ஒரு கரண்ட், ஏதோ ஒரு ஃப்ளோ இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். there should be a flow. கரண்ட்னா என்னது, it is nothing but flow of anything, flow of air, flow of water, flow of charges. There should be some flow between the positive plate and the negative plate. In other words, the time varying electric field or time varying electric flux produces some current. இந்த கரண்ட்டுக்கு தான் அவர் என்ன பேர் கொடுக்குறாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது அது லூஸ்லி டேக்கன் நேம், அது பெரிய அர்த்தத்தோட எல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கல. there is something being displaced from one plate to other அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். So this is known as displacement current flowing between the two plates of the capacitor. அங்க வயரே இல்லை, நம்ம கண்ணுக்கும் அந்த கரண்ட் தெரியாது, பட் கட்டாயம் அங்க ஒரு கரண்ட் இருந்தாதான் இந்த வேரியேஷனை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு அவர். So since there is a change in electric flux, it must give rise to some current. We know that fluxக்கு ஃபார்முலா என்னது, E vector dot dA vector.
Gauss's law சொல்லுது it is the total charge enclosed divided by epsilon naught. So from Gauss's law we know that electric flux between the plates of the capacitor is, if this flux varies, changes, the charge must also change. Equate this one with this last equation. Phi E is equal to Q by epsilon naught. So d phi E by dt, whenever there is a change in electric flux, there must be a change in charge on the right hand side. Charge change ஆச்சுனாலே அதுக்கு என்ன பேரு? It is called current. dq by dt is called current. But this current is not flowing through a conducting wire. It is just getting displaced between the two plates. So I give the suffix d to it, id. This current is called as id, displacement current. This dq by dt is called as id. So right hand side la it becomes d phi d, in the epsilon naught அந்த பக்கம் போச்சுனா epsilon naught d phi by dt is equal to id. இந்த displacement current ஓட formula வந்து epsilon naught, permittivity of free space, into d phi E by dt. What is d phi E by dt? Electric flux ஓட change. So dq by dt is id, which is known as displacement current or Maxwell's displacement current. So இப்போ அவர் என்ன கரெக்ஷன் கொடுக்குறாரு? mu naught I enclosed னு சொன்னோம் இல்லையா, அந்த I enclosed is not a single term. It is a sum of conduction current and displacement current. சில இடத்துல conduction currentும் சில இடத்துல displacement currentும் இருக்கணும். So இந்த Iங்கிறது it is a combination of conduction current and displacement current அப்படின்னு சொல்றாரு. The displacement current can be defined as the current which comes into play in the region where the electric flux or electric field is changing with time. In other words, whenever the change in electric field takes place, a displacement current is produced. எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகுதோ, எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகுதோ, அந்த இடத்துலலாம் கண்டக்ஷன் வயர் இல்லாமையே ஒரு கரண்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஒன்ஸ் அகெயின், திஸ் டெஃபினிஷன் வில் டெஃபினெட்லி பி ஆஸ்ட் ஃபார் அஸ் அ ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கிற question. The displacement current can be defined as the current which comes into play in the region in which the electric field or electric flux is changing with time. இது எதனால கிரியேட் ஆகுச்சு? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வளர்ந்துக்கிட்டே வரதுனால, க்ரோ ஆகிறதுனால, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் க்ரோ ஆகிறதுனால. There was a change in electric field, variation in electric field or change in electric flux. This caused a current to flow and that current is called as displacement current. So Ampere circular law was just closed integral B dot d is equal to mu naught I enclosed. I enclosed அவர் மாத்துறாரு IC plus ID. So mu naught IC னு எழுதலாம். ID க்கு பதிலா என்ன எழுதலாம்? Just now ID க்கு பதிலா mu naught d phi E by dt. So mu naught d phi E by dt. So this equation is called as Maxwell's Ampere circuital law, Maxwell modified Ampere circuital law. So where the total current enclosed by the surface becomes the sum of conduction current and displacement current. I வர இடத்துல IC plus ID னு போட்டுடுறோம். இந்த equationக்கு பேர் தான் Ampere Maxwell's law. When the current in the circuit is constant, the displacement current is 0. இது எப்படி இன்னும் ஜஸ்டிஃபை, எல்லா இடத்துலையும் எல்லா கரண்ட்டும் இருக்கணும்னு இல்லை, அந்த எதுக்காக 2 டேர்ம் போட்டிருக்கேங்கிறத ஒரே டயக்ராம்ல he has shown. So suppose I take the region as this one. இந்த லூப்பை எடுத்தேன்னா அதுல என்ன கரண்ட் மட்டும் தான் இருக்கும்? IC மட்டும் தான் இருக்கும். அங்க என்ன வேரி ஆகல? எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகல. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கிடையாது, 0. இந்த இடத்துல கண்டக்ஷன் வயரே கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் வேரி ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகல, அது கான்ஸ்டன்டா இருக்கு. அதனால ID இருக்கு, ஆனா IC இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கு, கண்டக்ஷன் கரண்ட் இல்லை. இந்த ரீஜன்ல கண்டக்ஷன் கரண்ட் இருக்கு, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இல்லை. எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்கணும்னு இல்லை. ஸோ சில இடங்கள்ல IC மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும், சில இடத்துல ID மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். மொத்தத்துல அந்த இக்குவேஷன் ஒருபோதும் 0 ஆகாது. சில இடத்துல IC இருக்கிறதுனால ID 0 ஆனாலும் பரவாயில்ல, IC ஸ்டில் எக்ஸிஸ்ட். சில இடத்துல IC 0 ஆனா கூட ID is not 0, so ID will exist. Between the plates the conduction current is 0, but the displacement current is non-zero. The displacement current or time varying electric field can also produce a magnetic field between the plates. The magnetic field at a point inside the capacitor is perpendicular to the electric field. The magnetic field can be determined by the given equation. So that is about Maxwell's equation. So once again, என்ன சொன்னோங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு? சிம்மெட்ரி வச்சு. ஸோ இந்த ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குது?
மேக்ஸ்வெல் வந்து சிம்மெட்ரிய பத்தி பேசுறாரு. நேச்சர்ல எல்லாத்துலயும் சிம்மெட்ரி இருக்கு. ஸோ எப்படி வந்து ஒரு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணுதோ, வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கிரியேட் பண்ணணும். ஸோ சிம்மெட்ரிக்கலா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அது ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லி ப்ரூவே பண்ணிடுறாரு. வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு மேக்னெட்டிக் வேரியிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேன் கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னும், வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கேன் கிரியேட் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2ஆலையும் ஸ்பேஸ்ல ஒரே நேரத்துல பெர்பெண்டிகுலரா டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ஜென்ரேட் பண்ணி காமிச்சிடுறாரு ஹென்ரிச் ஹெர்ட்ஸ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இன்னைக்கு நம்ம லைஃபை எப்படியெல்லாம் பாதிச்சிருக்குன்னு பார்த்தோம். அதை உருவாக்குற இக்குவேஷன் எப்படி அவருக்கு அந்த தோணித்து அப்படிங்கிறது தான் மேக்ஸ்வெல்லோட இக்குவேஷன். இது வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆன இக்குவேஷன். மைக்கேல் ஃபாரடே கொடுத்தது, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த இக்குவேஷனை நான் ஏன் மாத்தி எழுதக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு மேக்ஸ்வெல். அவர் யோசிக்கிறார், வை கான்ட் திஸ் பி பாசிபிள்? சயின்ஸ்ல எல்லாமே அப்படித்தானே ஆகுது, ஏன் பறக்க முடியாதா, ஏன் நம்மளால ஃப்ளோட் ஆக முடியாதா, அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு தான் ஒன்னொன்னு ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ திங்கிங் ஆன் பேரலல் லைன்ஸ். ஓகே, அந்த மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. அதுக்கு அவருக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கிடைக்குது. ஒரு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிற எக்ஸாம்பிளை எடுத்துட்டு ஆம்பியர் சர்க்யூட் லாவை 2-3 இடத்துல அவர் அப்ளை பண்ணி பார்க்குறாரு. சில இடத்துல ஆம்பியர் சர்க்யூட் லா அப்ளை ஆகுது, சில இடத்துல 0 வருது. ஸோ ஒரு இடத்துல எடுக்கும்போது மியூ0 ஐசி கரெக்டாக வருது, இன்னொரு இடத்துல எடுத்தா 0 வருது, பிகாஸ் தேர் இஸ் நோ கண்டக்டிங் வயர். இப்படி ஒரு லா எப்படி இருக்கக்கூடாது, இன்கன்சிஸ்டண்டா இருக்கவே கூடாது. ஒரு லா எப்போதுமே கன்சிஸ்டண்டா தான் இருக்கணும். வி ஷுட் ஆல்வேஸ் கிவ் த சேம் ரிசல்ட், சேம் ஆன்சர் at all times, at all places. So wherever it is taken, it should obey. ஆனா இப்படி பண்றது இல்லைன்னு காமிச்சிட்டு, அதனால நீங்க சொன்ன மாதிரி ஒரு கண்டக்ஷன் கரண்ட் வேணா அங்க இல்லாம இருந்திருக்கலாம், பட் வேற ஏதோ புது விதமான ஒரு கரண்ட் இருக்கு. இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்கும்போது, எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு கரண்ட் இந்த 2 பிளேட்டுக்கு நடுவுல இருக்கு. அந்த கரண்ட்டுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு ஒரு புது கான்செப்டை மேக்ஸ்வெல் கொடுக்குறாரு. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு இக்குவேஷனையும் காஸஸ் லா யூஸ் பண்ணி அவர் கொடுத்துடுறாரு. ஐடியோட இக்குவேஷன் கூட இருக்கு. எப்சிலான் நாட் இன்டூ d5/dt தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட இக்குவேஷன் அப்படின்னு அந்த இக்குவேஷனையும் அவர் கொடுத்துடுறாரு. இந்த இக்குவேஷனை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆம்பியர் சர்க்யூட் லால ஒரு சின்ன சேஞ்ச் பண்றோம். என்ன சேஞ்ச்னா, அவர் வந்து மியூ0 ஐ ஜென்ரலா கரண்ட்னு சொல்லிட்டாரு. அந்த கரண்ட்டை வந்து நீங்க தனித்தனியா பிரிக்கணும். எங்கெல்லாம் கண்டக்ஷன் வயர் இருக்கோ அங்கெல்லாம் கண்டக்டிங் கரண்ட், எங்கெல்லாம் வயர் இல்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிட்வீன் த 2 பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அங்க வயரே கிடையாது, ஆனா அங்கேயும் ஒரு கரண்ட் இருக்கு, அது வந்து ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு அவர் அந்த ஐயை 2 டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துறாரு. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதனோட இக்குவேஷனையும் அவர் சப்ஸ்டிடியூட் பண்றாரு. ஸோ அவர் பண்ண சேஞ்ச் வந்து ஐ வர இடத்துல ஐசி பிளஸ் ஐடின்னு போட்டுடுறாரு. இந்த இக்குவேஷனுக்கு பேர் தான் மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபைடு ஆம்பியர் லா ஆர் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. இந்த இக்குவேஷனை தான் நீங்க எக்ஸாமுக்கு எழுதணும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு டெஃபினேஷனும் அவர் கொடுத்துடுறாரு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்கிறது எந்த இடத்துல உருவாகும்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிட்டு வளர்ந்துகிட்டோ இறங்கிக்கிட்டோ, இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், wherever there is a change in electric flux or electric field, you can see, you can experience this, you can experience this displacement current அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு இந்த ஐசி ஐடியோட சம் இருந்தாதான் எல்லா இடத்துலையும் இப்போ அப்ளிகபிளா இருக்கு இந்த லா. அது நீ வயர்ல எடுத்தாலும் சரி, வயர் இல்லாத இடத்துல இருந்தாலும் சரி, லெஃப்ட் ரைட் சென்டர் எந்த இடத்துல எடுத்தாலும் இட் நெவர் பிகம்ஸ் 0 அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. Hope you understood up to this. Maxwell's ampere circuit law, modified law. Now, Maxwell இவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்காரு. ஸோ எப்போதுமே கரண்ட் அப்படிங்கிறது வயர் வழியாக தான் ட்ராவல் பண்ணணும்னு இல்லை, வயர் இல்லாத வெறும் ஸ்பேஸில், எம்டி ஸ்பேஸில் கூட அதால் ட்ராவல் பண்ண முடியும். வேர் தெர் இஸ் நோ கண்டக்டிங் பார்ட்டிக்கிள், வயர் இல்லை, பாத் இல்லை, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பேஸ் இல்லை, அதில் கூட கரண்டால ஃப்ளோ பண்ண முடியும். கெப்பாசிட்டர் ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் போகிறதுக்கு எந்த வயரும் தேவையில்லை. அதனால அது பல டவுட்ஸை கிளியர் பண்ணி நிறைய விஷயங்களை அது வந்து ரெக்டிஃபை பண்ணிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், எப்படி வந்து சன்னிலேருந்து லைட் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது. Earth receives radiation from the sun and other stars. These radiations actually they travel through empty space where there are no electric charges and hence no electric current. சூரியன்லேருந்து இது வரைக்கும் வரது ஒரு ஹை கரண்ட் தான் வருது, எலக்ட்ரிக் சார்ஜஸோ எதுவுமே இல்லை. ஆம்பியர் ஆல்வேஸ் சேஸ் தட் எலக்ட்ரிக் கரண்ட் கேன் ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வேணும்னா
ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆனா மட்டும் தான் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு சொல்றாரு. அப்படி இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சன்ல இருந்து இங்க வந்திருக்கவே முடியாது. தட் இஸ் ஒன்லி பை சேஞ்சிங் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் ஒரு கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணும்னு இருந்திருந்தா அந்த ஒரு கரண்ட் அந்த ஃப்ளோ வந்து ஸ்டார்ல இருந்து லைட்டோட ஃபார்ம்ல இங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு, எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகி ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் தான் வரணும்னு இல்லை, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகியே ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, தட் கரண்ட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆனாலும் உனக்கு ஒரு கரண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ இங்க என்ன சேஞ்ச் ஆகுது, the varying electric field or displacement current is generated. It also produces a magnetic field. Thus conduction current is zero in an empty space, but their displacement current exists. So spaceல vacuumல conduction current வேணா ஜீரோவா இருக்கலாம், ஆனா displacement current ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு is giving this justification. ஸோ ஸ்டார்ஸ்ல என்ன ஆகுதுன்னா தெர்மல் எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சர்ல தெர்மல் எக்ஸைட்டேஷன் நடக்குது. அந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒரு வேரியேஷனை கிரியேட் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வர வேரியேஷன் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் கான்ஸ்டன்டா இல்லை, தட் இஸ் ஆல்சோ சேஞ்சிங். ஸோ எக்ஸைட்டேஷன் ஆஃப் த ஆட்டம் இஸ் கிரியேட்டிங் அ டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட். திஸ் டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டிங் அ டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் வைஸ் வர்சா. ஸோ இந்த திருப்பி என்ன ஆகும், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன், அதுலேருந்து இந்த பக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. இட் இஸ் சம்திங் லைக் particle A gets disturbed, it disturbs particle B, and by the time A tries to settle down, B disturbs A again. ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை வைஸ் வர்சாவா டிஸ்டர்ப் பண்ணிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வர thermal excitation, it creates a time varying electric field. This time varying electric field creates a time varying magnetic field. This again changes the electric field and so on. இப்படி coupled means what? A வந்து B டிஸ்டர்ப் பண்றது, B வந்து A டிஸ்டர்ப் பண்றது, மொத்தத்துல both the A and B field are disturbed. Electric fieldum disturbed, magnetic fieldum disturbed. This coupled time varying electric and magnetic field travel through the empty space with the speed of light, and it is called as electromagnetic waves. Even though Maxwell initially started with pure symmetry argument காக தான் ஆரம்பிச்சிருந்தாலும் his correction term explains the important aspects of universe, mainly the existence of electromagnetic waves. இப்படி ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கிரியேட் பண்ண முடியும், யூனிவர்ஸ்ல கிரியேட் ஆக்க முடியும், இப்படி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதே மேக்ஸ்வெல்லோட ஒரு சின்ன கான்செப்ட். சிம்மெட்ரியிலேருந்து தான் இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கவரி வந்திருக்கு. தட் he explains the existence of electromagnetic waves. What is electromagnetic wave? A varying magnetic field and simultaneously varying electric field, both traveling in a direction perpendicular to both the field. Suppose x directionல electric field இருக்கு, y directionல magnetic field இருக்குன்னா this wave will be traveling in the z direction, third direction. Such a wave is called as electromagnetic wave. So என்ன வேரி ஆகணும், electric field வேரி ஆச்சுன்னா you will get a varying magnetic field also. Consider a parallel plate capacitor which is connected to 230 volt RMS value. RMS value no, root mean square value, what we have already seen in lesson 4. 50 hertz frequency இருக்கு. If the separation distance between the plates of the capacitor and the area is given, calculate the displacement current. V is equal to V max into sin omega t. Previous lesson la படிச்சிருக்கோம். V is equal to V naught sin omega t, varying potential difference or varying electric field. So V max oda, this is RMS value. Peak value, we know that V max is equal to VRMS into root 2. So 230 கூட root 2 multiply பண்ணா maximum value கிடைக்கும். Sin omega t, omega is 2 pi f, 2 pi into 50. So you get the value of instantaneous value of V கிடைக்குது, instantaneous value of V which is dependent on time. Now displacement current oda formula is epsilon naught into d phi by dt, but phi is equal to E into dA. E is equal to V by D, and the D தான் இங்க இருக்கு. V by D, V மட்டும்தான் varying, area does not change, this distance between the two plates does not change, epsilon naught is a constant. So epsilon naught A by D வெளியில எழுதிடுறோம், மீதி என்ன இருக்கு, dV by dt மட்டும் வேரி ஆகுது. அதனோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு cos omega t, cos omega t ஓட வேரியேஷன் யூ ரைட்டிங். ஸோ
It was sin omega t. Answer is cos omega t. Variation of sin omega t is cos omega t. So sin 100 pi t changes to cos 100 pi t. Epsilon naught ஓட வேல்யூ போடுறேன், ஏரியாவோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன், டிஸ்டன்ஸோட டினாமினேட்டரில், then 325 into cos 100 pi t divided by the distance, which is given as 1 millimeter, 1 into 10 power minus 3. எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து ரொம்ப சின்ன வேல்யூ, மைக்ரோ ஆம்பியரில் கிடைக்குது. ஆம்பியரில் கூட கிடைக்காது, மில்லி ஆம்பியரில் கூட கிடைக்காது, மைக்ரோ ஆம்பியர், ரொம்ப சின்ன வேல்யூ. 1.81 மைக்ரோ ஆம்பியர் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ மேக்ஸ்வெல் இது வரைக்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், தென் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில், மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேரியேஷனுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற எல்லா இக்குவேஷன்ஸையும், திஸ் இன்டர் ரிலேஷன் ஹி இஸ் கிவிங் இன் அ சாலிட் ஃபார்ம் ஆஃப் 4 equations ஆஃப் electrodynamics. Electrodynamicsல பேசிக்கான 4 equations இருக்கு, which can be expressed as integral equations and differential. Differential கொஞ்சம் கூட காம்ப்ளெக்ஸ்ங்கிறதுனால இந்த 12th standard portionsல வந்து integral மட்டும் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். So how many equations are there? There are 4 equations. Maxwell's electrodynamics can be summarized into 4 basic equations, which is called as Maxwell's equation. Maxwell's equation completely explains the behavior of charge, current, electric field and magnetic field. It can be written in integral and derivative, but we are going to see only integral form. So the first equation is, it is nothing but the Gauss's law of electricity. ஏற்கனவே நம்ம பார்த்தது. It gives the relationship between electric flux and electric charge. Phi க்கும் Q க்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லுது. ரெண்டாவது equation வந்து, it is similar to Gauss's law for electricity. This can be called as Gauss's law of magnetism. It gives the relationship between magnetic field and இந்த பக்கம் வந்து அந்த magnetic monopole இருக்குமா இல்லையாங்கிறத பொறுத்து மாறும். Now third equation is Faraday's law of electromagnetic induction, which I have already studied in lesson 4. Fourth equation is இப்போ modify பண்ண Ampere's circuital law. Now let's see in detail. This is an important 5-mark question. Maxwell's equation explains Maxwell's equation of electrodynamic னு கேட்டா இந்த 4 equationையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா you will get 5 marks. Now Maxwell's first equation is nothing but Gauss's law of electricity. It gives a relationship between electric flux, electric charge, which is enclosed, and electric field. So phi is equal to Q enclosed by epsilon naught. Phi வர இடத்துல என்ன போடலாம்? Closed integral E dot dA, where electric field, E vector is the electric field and Q is the charge enclosed, net charge enclosed by the surface S. This equation is true for both discrete and continuous charge distribution. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? It indicates that the electric field always start from the positive and end in the negative charges. This implies that electric field lines do not form closed curve. தனியா பாசிட்டிவ்ல இருந்தும் வரலாம், தனியா நெகட்டிவ்ல போய் எண்ட் ஆகலாம். It can exist from the positive, it can enter into a negative, அப்படிலாம் சொல்லியிருக்கோம். This implies that the electric field lines do not form a continuous closed path தான் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. In other words, it means that an isolated positive charge or negative charge can exist. இதுதான் இதனோட success. You can have a point charge. It need not always be continuous. ஒரு பாசிட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இருக்கணும், பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ்ல தான் போய் முடியணும்னு இல்லை. இதை நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம். The positive charge ஓட lines can start from the positive and end somewhere in infinity. It is not necessary that there must be a negative charge nearby. Similarly, isolated negative charges can also exist where the electric field lines are originating from somewhere in infinity and finally ending up in the negative charge. So discrete charges can exist அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கன்க்ளூஷன் தான் equation 1 கொடுக்குது. Maxwell's second equation is very similar to Gauss's law for electricity, but this is for magnetism. It can be called as Gauss's law for magnetism. The surface integral of a magnetic field over a closed surface is 0. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆரம்பிச்சதுன்னா ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து முடிஞ்சிடும். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி டாட் டிஏ, ஒரு ஏரியாவை எடுத்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட ஃபுல் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எடுத்தா வாட் யூர் கெட்டிங் இஸ் 0, விச் மீன்ஸ் ஸ்டார்ட் ஆன இடத்துலயே வந்து முடியுது. மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் கெனாட் எக்ஸிஸ்ட். ஒரு நார்த் இருக்குன்னா கட்டாயம் பக்கத்தில் ஒரு சவுத்து இருந்தே ஆக வேண்டும், அண்ட் சவுத் இருந்ததுன்னா கட்டாயம் அங்கே பக்கத்தில் ஒரு நார்த்து இருக்கு. ஸோ நார்த்தில் ஆரம்பிக்கிற லைன் கண்டிப்பாக சவுத்தில் தான் போய் முடியும்.
and the magnetic field lines start from north to south outside the magnet and it travels from south to north inside the magnet அதெல்லாம் பார்த்தோம். Where B is a magnetic field, this equation implies that the magnetic lines of force from a continuous closed path. In other words, it means that no isolated magnetic monopoles can exist in nature. என்னதான் ஒரு மேக்னெட்டை நார்த் தனியாக சவுத் தனியாக பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது பிரியாது. நார்த் இருந்தால் கட்டாயம் அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒரு சவுத்து இருந்தே ஆக வேண்டும். Now the third equation is Faraday's law of electromagnetic induction, which gives the relationship between changing magnetic field and electric flux which is generated. This law relates the electric field with the changing magnetic flux and is written as E vector dot dl is equal to minus d phi b by dt. The minus shows that the electric field or the electric current is produced in such a way that it opposes the change in magnetic flux. Lenz's law order, chinna reminder of why that negative sign has come. E is the electric field vector. This equation implies that the line integral of the electric field around any closed path is equal to the rate of change of magnetic flux. Rate of change of magnetic flux எவ்வளோ வேகமாக இன்க்ரீஸ் ஆகுதோ எவ்வளோ வேகமாக டிக்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மேக்னெட்யூடில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் கிடைக்கும். So modern technological revolution is due to Faraday's law of electromagnetic induction. இது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிற அந்த கான்செப்டே கிடையாது. Now the last equation, fourth equation is called as modified Ampere circuit law. இதுதான் இவ்வளோ டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். அது தனியாகவே ஒரு 5 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்கு. அந்த 3 ரீஜியனில் கெப்பாசிட்டர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா அந்த ஆன்சர். அதனோட ஃபைனல் ஆன்சர். It is modified Ampere circuit law. This is also known as Ampere Maxwell law. This law relates the magnetic field around any closed path to the conduction current and displacement current through the path. So closed integral B vector dot dl vector is equal to, it's the sum of mu naught IC plus mu naught epsilon naught d by dt of closed integral E vector dot dA vector. Here B vector is magnetic field. This shows that both conduction current and displacement current produce magnetic field. These 4 equations are known as Maxwell's equation in electrodynamics. This equation ensures the existence of electromagnetic waves. The entire communication system in the world depends on electromagnetic waves. So here production and properties of electromagnetic waves. Maxwell, James Clerk Maxwell சொன்னது என்னது? That varying electrical flux can create a magnetic field and varying magnetic flux can create an electric field. When they are done in unison together, it produces electromagnetic waves. இது தியரிட்டிக்கலி சொன்னது மேக்ஸ்வெல். இதை எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ் பண்ணுறது தான் ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் பண்ணினது. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தான் இங்கே காமிச்சிருக்கோம். there is a high voltage இருக்கிற ஒரு induction coil is there which will supply a very large potential to the 2 electrodes between the 2 transmitter. இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த வேவ்ஸ் வந்து யார் வாங்கிக்கும்? ரிசீவர் காயில் வந்து வாங்கிக்கும். ஸோ டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் தான் அந்த generation நடக்குது. Waves is going to be generated. So it consists of 2 metal electrodes which are made of small spherical metals. These are connected to larger spheres and the end of them are connected to induction coil which is with very large number of turns. This is used to produce very high electromotive force. Since the coil is maintained at a very high potential, air between the electrode gets ionized and sparks are generated in between them. This discharge of electricity affects another electrode which is a ring type not completely closed at a far distance. இதில் கிரியேட் பண்ணுற அந்த ஸ்பார்க் அந்த discharge electricity affects the receiver coil. This implies that energy is transmitted from the electrode. இது ரெண்டுக்கும் நடுவில் என்னவே இல்லை, ஒரு கண்டக்ஷனும் இல்லை, வயர் இல்லை, எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிற disturbance is affecting the second coil, which means that some form of wave is generated which disturbs the second coil. இதுதான் proof. ஸோ இங்கே ஜென்ரேட் ஆகிற டிஸ்டர்பன்ஸ் பக்கத்தை வந்து என்ன பண்ணுது? டிஸ்டர்ப் பண்ணுது and it is getting transmitted from this coil to the other coil. Now ரிசீவரை வந்து 90 degree நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சோம்னா எந்த விதமான ஸ்பார்க்கும் காட்டுறதில்லை, which shows that it can travel, it is transverse in nature. That is, the direction of propagation is perpendicular to the direction of disturbance. Electrical disturbance, magnetic disturbance-க்கு perpendicular directionல தான் அந்த wave travel ஆகுது அப்படின்னு காட்டுறாங்க. So Hertz detected radio waves and also computed the speed of radio waves which is equal to the speed of light. In the speed கூட he calculated that its light speed of the waves which is generated is equal to the speed of light.
Now properties of electromagnetic waves. இந்த மாதிரி கிரியேட் ஆகிற electromagnetic waves இன்னைக்கு நம்ம லைஃபை ரொம்பவே மாற்றி மறைச்சிருக்கிற எல்லா ஃபீல்டுலையும், ரைட் ஃப்ரம் நேவிகேஷன் டு டிஃபென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் அண்ட் குக்கிங், ஓகே, சர்ஜரி, ரிசர்ச், மெடிக்கல் ஃபீல்டு, எல்லா ஃபீல்டுலேயும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட அப்ளிகேஷன் நம்ம ரியல் லைஃப்பில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஆக்சலரேட்டட் சார்ஜஸ். ஸ்மூத்தாக மூவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரே வெலாசிட்டியில் மூவ் பண்ணுற சார்ஜஸில் சப்போஸ் இட் இஸ் ஆக்சலரேட்டட், சடன்லி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது இல்லைனா சடனாக ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய சார்ஜஸ் தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ஜென்ரேட் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது, ரேடியேட் பண்ணுது. ஸோ சார்ஜஸ் which are being accelerated or decelerated, whenever there is a change in the velocity, uniform velocity of the charge, it is changed, electromagnetic waves are produced. So that is the first property. Second property, இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிற வேவ்ஸுக்கு என்ன தேவையில்லை, ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் காயில், இந்த ரிசீவர் காயிலுக்கு நடுவில் எதுவுமே இருக்கல, மீடியமே இருக்கல. ஸோ electromagnetic waves do not require any medium for propagation. ஸோ electromagnetic waves is a non-mechanical wave. மெக்கானிக்கல் வேவ்ஸ்க்கு தான் என்ன தேவை, நடுவில் ஒரு மீடியம் தேவை, இதில் எந்த விதமான மீடியமும் தேவையில்லை. Electromagnetic waves are transverse in nature. That is, the electric field vectorum, magnetic field vectorum, அதனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், they'll be mutually perpendicular to the third direction, which is direction of propagation. For example, if the electric and magnetic fields are as shown in the diagram, the direction of propagation will be along the x direction. So ஒன்று x y directionல, ஒன்று z directionல இருக்குன்னா direction of propagation will be the x direction. Now எல்லா electromagnetic wavesமே ஒரே ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகுது. அண்ட் அந்த ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா 1 divided by root of epsilon naught into mu naught. Epsilon naught is permittivity of free space, mu naught is permeability of free space. So epsilon naught mu naught ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதனோட ஸ்கொயர் ரூட்டோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சோம்னா you are getting 3 into 10 power 8 meter per second. And this is the speed of all the electromagnetic waves irrespective of whatever it is. Whatever is its wavelength or frequency, என்னவா இருந்தாலும் velocity is always a constant. இனி வேற மீடியத்தில் போகும்போது, suppose it is traveling in a medium which is where the permittivity is epsilon and permeability is mu, the speed of the electromagnetic wave is always less than what it travels with in space or vacuum. So அந்த refractive index of the medium can be calculated. N is equal to C by V. C is 1 by root of epsilon naught mu naught divided by 1 by root of epsilon mu. So N is equal to square root of epsilon r mu r, where epsilon r is the relative permittivity of the medium, which is also known as dielectric constant. Mu r is the relative permittivity of the medium. The electromagnetic waves are not deflected by electric field or magnetic field. Electromagnetic waves can exhibit interference, diffraction and polarization. So in the electromagnetic field எதால affect ஆகிறது இல்லை. Although it is a combination of electric field and magnetic field, when it is propagating through the space, it is not deflected by either electric field or magnetic field. That is the importance of electromagnetic wave. One of the important property, it cannot be deflected by electric or magnetic field. Then it can undergo interference, diffraction, polarization, etc. They also carry energy, linear momentum, angular momentum, etc. When it is incident on a material surface, it is completely absorbed. The energy delivered is U, and the momentum, if the incident electromagnetic wave has an energy U which is totally reflected from the surface, then the momentum, change in momentum will be U by C. Final minus U by C, initial. So change in momentum will be 2U by C. Now இதில் ஒரே ஒரு சம் பார்க்கலாம். The relative magnetic permeability of the medium is, which is mu r, is 2.5. Relative electrical permittivity epsilon r is 2.25. Calculate the refractive index. So இதில் equation நம்ம என்ன பார்த்தோம், n is equal to root of epsilon r into mu r. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2.5 into 2.25 பண்ணுறது கிடைக்கிற ஆன்சரோட ஸ்கொயர் ரூட், that is 2.37. Now sources of electromagnetic waves. If the charged particle accelerates, it produces magnetic field in addition to electric field. Both electric and magnetic fields are time varying fields. Since the electromagnetic waves are transverse wave, the direction of propagation of electromagnetic waves is perpendicular to both the planes. Okay, electric field இருக்கிற பிளேனுக்கும் magnetic field இருக்கிற பிளேனுக்கும் பர்பெண்டிகுலரான மூணாவது டைரக்ஷன்ல தான் வேவ் டிராவல் ஆகுது. So any oscillatory motion is also
and accelerated motion. Oscillatory motion, simple harmonic motion. Simple harmonic motion is accelerated motion. The velocity is not same. So when the charge oscillates, இப்போ charge particle accelerate ஆச்சுன்னா magnetic field electric field கிடைக்கும்னு பார்த்தோம். And oscillatory motion is an example of accelerated motion. So when the charge oscillates, oscillating molecular dipole about their mean position, it produces electromagnetic waves. Suppose the electromagnetic field in free space propagates along the z direction, and if the electric field is along the x axis, and the magnetic field will mutually be perpendicular to both, which means it will be in the y direction. So x direction la electric field, y direction la magnetic field irukuna, naturally it will travel in the z direction, where E naught is a maximum electric field, B naught is a maximum magnetic field. K is a wave number, omega is the angular frequency of the wave, and unit vector, hence it is called as propagation vector. K is called as propagation vector. It denotes the direction of propagation of electromagnetic waves. Now, note that both electric field and magnetic field oscillate with a particular frequency. Which will be the frequency of the electromagnetic wave? Electric field to magnetic field என்ன frequency ல vibrate ஆகுதோ that will be the frequency of that particular wave. அந்த frequency க்கு ஏத்த மாதிரி எதுல வேணா நம்மளால create பண்ண முடியும். Any frequency electromagnetic wave can be generated. Hence, oscillating charge is the source for the production of electromagnetic wave in free space or vacuum. Just the ratio of E naught by B naught will give you the speed of the particular wave. So, E naught by B naught, E by B, if it is in some other medium, E naught, B naught is the maximum. Okay. So, if it is in some other medium, that will be equal to V, which is less than C. Calculate the speed of electromagnetic wave in a medium if the amplitude of electric field and magnetic field is given. E naught, B naught ரெண்டையும் கொடுத்திருக்காங்க. Just divide this number by this number, you will get the speed of electromagnetic wave in that particular medium. அதில் இருக்கிற maximum amplitude இவ்வளவுதான் electric field ஓட. Maximum amplitude of magnetic field is 2 into 10 power minus 4 Tesla. This is Newton per coulomb, and the answer will be in meter per second because it is velocity. Now, இந்த மாதிரி எந்த frequencyல வேணா நம்மளால என்ன பண்ண முடியும்? Electromagnetic waves generate பண்ண முடியும். You can change the electric field and magnetic field, and you can create electromagnetic waves of any frequency. இந்த மாதிரி பல frequencyல கிடைக்கிற எல்லா radiationsையும் ஒரு orderல arrange பண்றதுக்கு பேர் தான் spectrum. Electromagnetic spectrum is an orderly distribution of electromagnetic waves in terms of wavelength or frequency. So, starting from radio waves, you have waves up to gamma radiations, radio waves, microwaves, infrared, visible, ultraviolet, X-rays, and gamma rays. So, let us study the properties of all these rays one by one. In the spectrum, அதாவது radio waves, microwaves, infrared. So, visible light விட அதிகமான wavelength தான் infrared, அதை விட அதிகமான wavelength micro, அதை விட அதிகமான wavelength தான் radio. And these are இங்க போக போக என்ன ஆகுது, wavelength வந்து கம்மியாயிட்டே வருது, which means frequency is increasing. Lambda is your wavelength, and lambda into frequency is always a constant. V is equal to frequency into lambda. Higher the value of lambda, lesser will be the value of frequency, and lesser the value of lambda, higher will be the value of frequency. So, frequency higher இருக்கிறதெல்லாம் highly energetic, they are highly penetrating. Gamma தான் இருக்கிறதுலே highest penetration. So, wavelength இறங்கிக்கிட்டே வருது, ஆனா frequency increase ஆகிக்கிட்டே வருது. Blueக்கு வந்து ரெட்டை விட frequency அதிகம், energy அதிகம். Ultraviolet radiations is more energetic than infrared radiation. First one is radio wave. இதை ப்ரொடியூஸ் பண்றது as we said, accelerated motion of charges. சார்ஜ் வந்து accelerate ஆகும்போது, மூவ் ஆகும்போது accelerate ஆச்சுன்னா அதுலேருந்து ஜென்ரேட் ஆகிறது தான் ரேடியோ வேவ்ஸ். இதனோட ஃப்ரீக்வன்சி வரும் few hertz, 1 or 2 hertzலேருந்து 10 power 9 hertz வரைக்கும் you can generate radio waves. They can reflect, diffract, interfere, everything. They are used in radio and television communication system and also in cellular phones to transmit voice communication in the ultra high frequency band. Ultra high frequency bandல இந்த radio waves ஆல தான் நம்ம என்ன பண்றோம்? They are used as carrier waves. They will carry the data or information. இது வந்து communication electronicsல 10th lessonல நீங்க பாப்பீங்க how a high energetic, high frequency carrier wave is used to carry data from one place to another.
அதுக்கு வந்து மாடுலேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு, சூப்பர் இம்போசிஷன் இருக்கு. லாரி வந்து எப்படி நம்மளோட கார்கோவெல்லாம் கேரி பண்ணிட்டு போறதோ, நம்மளோட லோட கேரி பண்ணிட்டு போகுதோ, இல்ல ஷிப் வந்து கார்கோ எடுத்துட்டு போறது, ஏரோப்ளேன், அதே மாதிரி ஹைலி எனர்ஜெட்டிக்கான இந்த ரேடியோ வேவ்ஸ் தே வில் கேரி ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிற இந்த 10^9 ஹெர்ட்ஸ் இஸ் அ வெரி குட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து இட் வில் கேரி யோர் டேட்டா. ஸோ சவுண்ட் சிக்னல்ஸை கேரி பண்ண ரேடியோ வேவ்ஸ், அலாங் வித் பிக்சர் கேரி பண்ண டெலிவிஷன் சிக்னல்ஸ் அண்ட் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் ஆல்சோ ஒர்க் ஆன் திஸ் ரேடியோ வேவ்ஸ். நெக்ஸ்ட் இஸ் மைக்ரோவேவ். இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அது வந்து ஆசிலேட்டிங் சார்ஜஸே போகிறோம்னு பார்த்தோம். இதுக்கு ஸ்பெஷலி டிசைன்டு வேக்யூம் டியூப்ஸ் கிடைக்கும், லைக் கிளிஸ்ட்ரான், மேக்னெட்ரான் அண்ட் கன் டயோடுன்னு கிடைக்கும். இதிலிருந்து தான் இந்த மைக்ரோவேவ்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களோட மைக்ரோவேவ் ஓவனில் கூட மேலே இந்த vacuum tubes will be fitted from which microwaves are generated. The frequency range of microwaves is 10^9. அதனோட ending தான் இதனோட starting. Radio waves end at 10^9 hertz. So here it starts from 10^9 hertz to 10^11 hertz. ஒரு 1000 hertz ஓட margin இருக்கு இங்க. 10^9 ல இருந்து 10^11. They undergo reflection, polarization, etc. It is used in radar system for aircraft navigation. ஏர்கிராஃப்டில் நேவிகேட் பண்ணுறதுக்கு, டு கம்யூனிகேட் வித் தெம், டு ஹெல்ப் தெம் மூவ், ஃப்ரண்ட்டில் போகணும், பேக்கப் போகணும், இத்தனை லாட்டிடியூடில் போங்க, கொஞ்சம் கூட ஹைட்டுக்கு போங்கன்னு அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அவங்களோட நேவிகேஷனுக்கு தே யூஸ் மைக்ரோவேவ்ஸ். அண்ட் ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, குக்கிங்க்கு, லாங் டிஸ்டன்ஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் த்ரூ சேட்டலைட்ஸ், ஆல் திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இதை ஹீட் ரேடியேஷன்ஸ்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அன் இன்ஃப்ராரெட் இமேஜ். ஒரு பர்சனோட இன்ஃப்ராரெட் இமேஜ் எடுத்தோம்னா அவங்களோட எங்கெங்க டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, எங்கெங்க டெம்பரேச்சர் லோவாக இருக்குங்கிற அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸையே ஒரு இமேஜாக காட்டுறது தான் இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி, இன்ஃப்ராரெட் இமேஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்ஃப்ராரெட் இமேஜஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் டியூரிங் நைட் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த வைல்ட் லைஃப் வந்து எப்படி அது மூவ் ஆகுது, எப்படி அதை ஹண்ட் பண்ணுறதெல்லாம் எடுக்கும்போது நம்ம ஆர்டினரி லைட்டை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணோம்னா the animals will be disturbed. அப்படி பண்ணாமல் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுங்களுக்கு தெரியாது, தட் அவ்வளோ பிரைட்டாக விசிபிள் லைட் மாதிரி இருக்காது. இன்ஃப்ராரெட் லைட் டார்க்லேயும் உன்னால் எடுக்க முடியும். வீடியோஸ் யூ கேன் கேப்சர் பண்ணும்போது அது டார்க்காக இருக்கும். பட் ஒன்ஸ் யூ கெட் தட் பிக்சர்ஸ் யூ கேன் see that motion of the animals and all. It is produced by hot bodies, so it is also called as heat waves, by which the molecules undergoing rotational and vibrational transitions. So first one accelerated charges, second one we had a special type of vacuum tubes, third one this is due to the rotational and vibrational transitions of the molecule. அதனோட எண்டிங் அதாவது 10^11 ஹெர்ட்ஸ்ல ஆரம்பிச்சு 10^14 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற இந்த இதுதான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். It provides electrical energy to satellites by means of solar cells. It is used to produce dehydrated fruits, water remove பண்றது, greenhouses to keep the plants warm, heat therapy for muscular pain or sprain, TV remote la and the red color light irukku illaya, it is used as a signal carrier. It is used to look through haze, fog or mist. கண்ணுக்கு தெரியாத the fog and mist இருந்தா கூட அதுல photography-க்கு இது யூஸ் பண்ணலாம். It is also used in night vision or infrared photography. Next is your visible light. It is produced by incandescent bulbs, incandescent bodies, highly heat ஆனதுக்கு அப்புறம் ரெட் ஹாட் பாடிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்ற மாதிரி. ஒன்ஸ் இட் கெட் ஹாட் இட் ஸ்டார்ட்ஸ் எமிட்டிங் விசிபிள் லைட் பை எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் இன் த கேஸஸ். இதனோட ஃப்ரீக்வன்சி 10^14 ஹெர்ட்ஸ்லேருந்து 10 அதே ஹெர்ட்ஸில் தான் 4 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். திஸ் ஆல்சோ ஷோஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். It is used to study the structure of molecules arrangement. We are able to see because of visible light. In the spectrum தான் நம்ம கலருக்கு our eyes are sensitive to this particular frequency and you can see the beauty of nature because of this visible light. In the visible light region da it makes your world colorful. Red, blue, green, lavender, whatever color, magenta ella colors iyum theriya vekkiradhu இந்த visible light தான். நெக்ஸ்ட் இஸ் அல்ட்ராவயலட் ரேடியேஷன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பேங்க்ல வந்து ஃபேக் கரன்சி, கவுண்டர்ஃபைட் கரன்சிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸில் வைப்பாங்க. பழைய 500 rupees நோட்டில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் இருந்திருக்கும், அதை இங்கே வச்சு பார்ப்பாங்க வெதர் இட் க்ளோஸ் ஆர் நாட். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்டெரிலைசேஷனுக்கு, இதுக்கெல்லாம் அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை சன். சன்லேருந்தே நமக்கு யூவி ரேடியேஷன்ஸ் நிறைய வருது. அதனால தான் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறோம் நம்ம. இந்த யூவி ரேடியேஷன் வந்து இன்னுமே உங்களை நல்லா டேன் பண்ணிடும். இன்ஃப்ராரெட்டை விட இன்ஃப்ராரெட் அட்லீஸ்ட் இட் இஸ் கிவிங் யூ ஹீட், பட் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் இட் வில் டேன் யூர் ஸ்கின். அதுக்காக தான் யூவி ப்ரொடெக்ஷன் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சன்லேருந்து வருது ஆர்க் அயனைஸ்ட் கேஸஸ். இட் ப்ரொடியூசஸ் ஃப்ரீக்வன்சி இந்த ரேஞ்ச் 10^14 10^17 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகிறது. இட் ஹேஸ் லெஸ் பெனட்ரேட்டிங் பவர். இட் இஸ் அப்சார்ப்ட் பை அட்மாஸ்பரிக் ஓசோன் and it is very harmful to the human body. It is used to destroy bacteria in sterilizing the surgical instruments, burglar alarm, detect the invisible writing, and also in the study of atomic structure. படிக்கிறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் ஃபாரன்சிக் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்ரே. அந்த ஸ்பெக்ட்ரத்தில் இருந்தது. எக்ஸ்ரே வந்து டயக்னாஸ்டிக் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதை தவிர இந்த வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகிறோமான்னு ஸ்கேன் பண்ணுறதுக்கு, இப்போ மெட்ரோலலாம் போகிறோம், ஏர்போர்ட்டில் போகிறோம்னா நம்ம லக்கேஜை வந்து எக்ஸ்ரே ஸ்க்ரீனிங் தான் பண்ணுவாங்க. ஒன்றுனா ஓப்பன் பண்ணி அவ்வளோ லக்கேஜையும் தே கேனாட் செக். ஸோ தே வில் கோ ஃபார் எக்ஸ்ரே ஸ்க்ரீனிங். அதில் மெட்டல் டிடெக்டர், அது வந்து ஹெவி வெப்பன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னா அது வந்து காட்டும். எக்ஸ்ரேயோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இட் கேன் பெனட்ரேட் த்ரூ ஃப்ளஷ், பட் இட் கேனாட் பெனட்ரேட் த்ரூ மெட்டல் பாடிஸ், இல்லைனா போன்ஸ், இதிலெல்லாம் பெனட்ரேட் ஆகாது. ஸோ அதை வந்து அங்கே ஒரு இமேஜாக கிடைச்சிடும். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் தெர் இஸ் அ சடன் ஸ்டாப்பிங் ஆஃப் ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ். வேகமாக வரக்கூடிய எலக்ட்ரான்ஸோட அந்த பாத்தை சடனாக ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அந்த எனர்ஜி அது எப்படி கொடுக்கும்? எக்ஸ்ரேஸாக தான் கொடுக்கும். வேகமாக வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் சடன்லி இஃப் இட் இஸ் ஸ்டாப்ட், இட்ஸ் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எக்ஸ்ரே ரேடியேஷன்ஸ் டார்கெட்ல ஹிட் பண்ணும்போது. ஸோ எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ஸ்னாலேயும் வரலாம். எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ஸ் இன் த அட்டமிக் லெவல் among the innermost orbits of atom also creates X-rays. இதனோட frequency அதை விட high, that is 10^17 ஹெர்ட்ஸ்லேருந்து 10^19 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வரும். X-rays have more penetrating power than ultraviolet radiations. So it is used in the study of inner atomic electron shells, crystal structure, etc. It is used to detect fracture, diseased organ, formation of bones, stones, observing the progress of healing bones, etc. Further, in a finished metal, it is used to detect fault, crack, flaws and holes. Next, last one is gamma radiation. இருக்கிறதுலே highest penetration power வந்து காமாக்கு தான். அதை காட்டுறதுக்கு தான் இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் யூஸ்வலாக இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் வரும். ஆல்ஃபா பீட்டா காமா, அதில் ஆல்ஃபாவால் பேப்பர் அதெல்லாம் கூட தொலைச்சி போக முடியாது. இட் இஸ் ஸோ லெஸ் பெனட்ரேட்டிங் பவர் தட் இட் கேனாட் ஈவன் பெனட்ரேட் த்ரூ பேப்பர். But beta can penetrate through paper, but it cannot penetrate through plastic. Plastics வச்சு beta radiation தடுக்கலாம். ஆனால் காமாவை லெட்டை வச்சு தடுத்தா கூட ஒரு slight radiation வெளியில் வருது. So it has got high penetrating power. It can penetrate through lead. Thin concrete கூட penetrate பண்ணிட்டு வரும். Very high penetration power. கேன்சர் காஸ் பண்ணுறதும் காமா ரேடியேஷன்ஸ் தான். கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கும், கேன்சர் செல்ஸை கில் பண்ணுறதுக்கும் காமா ரேடியேஷன்ஸ் யூஸ் ஆகுது. It is produced by the transition of radioactive nuclei. First வந்து accelerating charges பார்த்தோம், second one vacuum diodes பார்த்தோம், third one infrared வந்து heat bodies excite ஆகிறதுனாலன்னு பார்த்தோம், visible light பார்த்தோம், then ultraviolet radiationsல atomic transitions தான் பார்த்தோம். next one we saw electronic transitionsனு எக்ஸ்ரேல. காமால வந்து என்ன ஆகுதுன்னா நியூக்ளியர் லெவல்ல டிரான்சிஷன்ஸ் நடக்கும்போது தான் காமா வருது. நியூக்ளியஸ்குள்ள இருந்து தான் வருது. They produce chemical reactions on photographic plates, fluorescence create பண்ணும், ionization, chemical reactions நம்ம பாடியில radical produce பண்ணும், அதனால தான் கேன்சர் வருது. The frequency ranges 10^18 hertz and even above. They have very high penetrating power than X-rays and ultraviolet radiations, but it has no charge, but it is harmful to the body. Charge இல்லைனா கூட alpha beta is charged particle. Alpha is positively charged, beta is negatively charged. Charge இல்லைனா கூட it is very harmful. They provide information also about the structure of atomic nuclei level. அது வந்து information தரும். It is used in radiotherapy, that is treatment of cancer and tumor, and in food industry to kill pathogenic microorganisms. So next is a magnetron in a microwave oven. இத்தனை ஹர்ட்ஸ் கொடுக்குது. வாட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த எலக்ட்ரான்ஸ் டு மூவ் இன் அ சர்க்குலர் பாத் ஃபார் திஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ எஃப் இஸ் கிவன், அதுலேருந்து ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. ஓகே, ஸோ த ரிக்வயர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு
m omega by q. இது cyclotronோட தான் நம்ம யூஸ் பண்றோம். third lessonல cyclotronல படிச்சிருந்தோம் இல்லையா? qvb is equal to mv square by r. Now, one v gets cancelled. V by r can be written as omega. 11th standard you have studied. V by r is written as angular frequency. So, B is equal to m omega divided by q. So, mass of an electron you know, charge of an electron also you know, omega you got from here. Substituting the values you get this much of magnetic field, this much Tesla of magnetic field can be is required so that it moves in a circular path. So, electromagnetic waves of frequency can be used for heating and cooking food because they are strongly absorbed by water molecules. So, next is type of spectrum. நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து electromagnetic spectrum பார்த்தோம். அதில் என்னென்ன radiations இருந்தது. Just a recap of what we saw in the last class. So, electromagnetic spectrத்தை பார்த்தோம். ரேடியோ வேவ்ஸில் ஆரம்பிச்சு காமா வேவ்ஸ் வரைக்கும் இருந்ததை பார்த்தோம். ஒவ்வொரு வேவோட ஃப்ரீக்வன்சி என்ன, அது எங்கே யூஸ் ஆகுது, எப்படி ஜென்ரேட் ஆகுது, ஓகே, மோஷன் ஆஃப் சார்ஜஸ், அதனால தான் கண்டக்டிங் வயர்ஸில் இது வேக்யூம் டியூப்ஸ், ஹோப் யூ ரிமெம்பர் ஆல் திஸ் ஹாட் பாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ட்ரான்சிஷன், அண்ட் தென் திஸ் இஸ் எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ்னால. நெக்ஸ்ட் கம்மிங் டு திஸ் ஒன், என்னோட ஃப்ரீக்வன்சி சன்லேருந்து, சன் அயனைஸ்டு கேஸஸ்லேருந்து, அது ஆட்டமாக இருந்தது, இந்த அயனைஸ்டு கேஸஸ். தென் ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ் சடனாக ஸ்டாப் ஆகுறதுனால, தென் நியூக்ளியஸ்குள்ளே வர transitions-நால. All that we saw. And now what you're going to see is the different types of spectrum. பொதுவா, what is the difference between emission spectrum and absorption spectrum that you're going to see, and also you will see in detail what is Fraunhofer lines. So when an object burns, it emits radiation, and it emits electromagnetic radiations which depend on the temperature. டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வேவ் லெங்க்த்து கிரியேட் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேர்ன் ஆகுதுன்னா வேறு வேறு டெம்பரேச்சரில் பேர்ன் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 3000 கெல்வின்ஸில் பேர்ன் ஆகும்போது அதனோட பீக் வேல்யூ அப்படிங்கிறது பொதுவாக இன்ஃப்ராரெட் ரேடியேஷனோட அந்த ஃப்ரீக்வன்சி ரீஜனில் தான் வருது. கொஞ்சம் கூட ஷிஃப்ட் ஆக ஆக இட் இஸ் ட்ரைங் டு மூவ் டுவர்ட்ஸ் தி அல்ட்ராவயலட் ரேடியேஷன். தட் இஸ் டெம்பரேச்சர் ரேஸ் ஆக ஆக அதனோட வேவ் லெங்க்த்து குறைஞ்சிக்கிட்டே வருது. வேவ் லெங்க் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்த் பவர் ஆஃப் டெம்பரேச்சர். Wien's displacement law, you must be remembering about Wien's displacement law which you studied in 11th standard. Thermodynamics படிக்கும்போது படிச்சோம் நம்ம. எப்படி வந்து அந்த வேவ் லெங்க் ஃபர்ஸ்ட் நீங்க சும்மா இரும்ப காய்ச்சும் போது அதுல எந்த லைட்டும் இருக்காது. Then it becomes red hot, white hot, and you know that blue flame has got a higher temperature than yellow color flame. அந்த சூட் ஃபார்மேஷன், கார்பன் எப்படி பேர்ன் ஆகுது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ 3000லேருந்து 4000 கெல்வின், 4000லேருந்து 6000 கெல்வினுக்கு நீ ஷிஃப்ட் ஆக ஆக என்ன ஆகுது, உன்னோட வேவ் லெங்க் வந்து இட் இஸ் கெட்டிங் ஷிஃப்டட் ஃப்ரம் த ரெட் ரீஜியன் டு த வயலட் ரீஜியன். அண்ட் ஹை டெம்பரேச்சர் 6000 கெல்வின்லாம் வரும்போது அல்ட்ரா வயலட் ரீஜியனுக்கு போகுது. தட் இஸ் வை சன் இஸ் ரேடியேட்டிங். சன்னோட ஸ்பெக்ட்ரத்தில் இது எல்லாமே இருக்குது. அல்ட்ரா வயலட்லேருந்து விசிபிள் லைட்லேருந்து இன்ஃப்ராரெட் எல்லாமே இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் த சன் இஸ் அபவுட் 6000 கெல்வின். One best example of source of ultraviolet radiation. 4000 Kelvinல கார்பன் ஆர்க் அந்த கொடுக்குற ஸ்பார்க், அண்ட் 3000 கெல்வின் வந்து நம்மளோட லேம்ப் ஃபிலமெண்ட் இன்ஃப்ராரெட் ஹீட் ரேடியேஷன்ஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ இட் க்ளோஸ் இன் ரெட் கலர். இஃப் த டெம்பரேச்சர் இஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ்ட், இட் க்ளோஸ் ஃப்ரம் ரெட்டிஷ் ஆரஞ்ச் அண்ட் பிகம்ஸ் white hot when it is hottest. It is a continuous frequency or wavelength curve depending on the body's temperature. Suppose we allow a beam of white light to pass through the prism. வெளியில வரக்கூடிய லைட் வந்து ஒயிட் லைட்டா வராது. இட் வில் ஸ்பிளிட் இன்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இந்த ஃபினாமினனை தான் டிஸ்பர்ஷன் சொல்றோம். சிங்கிள் கலர்ல ஒயிட் லைட்டா உள்ள போன அந்த பிரிசத்துல என்டர் ஆன லைட் வந்து இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட்டட் இன்டு அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் continuous spectrum of colors. This phenomenon, splitting of a composite light into its composite colors, is called as dispersion. And after dispersion நமக்கு கிடைக்கிறத we call it as spectrum. இது வந்து அப்படியே டைரக்டா நமக்கு கிடைச்சிருச்சு. This is a source of light and you're just getting it. So இந்த மாதிரி கிடைக்கிற ஸ்பெக்ட்ரத்தை ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். It could either be an emission spectrum or absorption spectrum.
Let us see what is an emission spectrum. When the spectrum of self-luminous source, for example, moon is a self-luminous source? No. Moon வந்து it only reflects the light of sun. Candle is a self-luminous source. Mercury lamp is a self-luminous source. தங் கிட்ட இருந்து லைட் வரணும், இன்னொருத்தரோட லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. If it is your own light that you're emitting, then that particular body is called as self-luminous. When the spectrum of self-luminous source is taken, we get emission spectrum. Each source has its own characteristic emission spectrum. The emission spectrum can be divided into 3 types: continuous emission spectrum, line emission spectrum, and band emission spectrum. So continuous emission spectrத்துல என்ன வரும்? எல்லா wavelengthமே இருக்கும். எந்த wavelengthலயும் discontinuityவே இருக்காது. You have all the frequencies, all the wavelengths. Such a spectrum is called as continuous. Line வந்து particular discrete values மட்டும்தான் இருந்ததுன்னா we call it as a line spectrum. And if you have a particular starting, எக்ஸாக்டா ஸ்டார்டிங் வேல்யூ தெரியுது, அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒரு கண்டினியூஸ் வேவ் மாதிரி வருது, திருப்பி யூ ஹேவ் அ பர்டிகுலர் வேல்யூ, தென் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா ஒரு மாதிரி ஸ்டார்டிங் யூ வில் நோ, பட் யூ வில் நாட் நோ வேர் திஸ் பர்டிகுலர் கலர் ஓட அந்த ஸ்பெக்ட்ரம் எண்ட் ஆகுதுன்னா அதுக்குள்ள அடுத்த ஸ்பெக்ட்ரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு வேனிஷ் ஆயிட்டு வர மாதிரி ஒரு வேடிங் மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம பென்சில் எடுத்து ஷேடிங் பண்ற மாதிரி ஸ்டார்டிங் நல்லா தெளிவா தெரியும், பட் எங்க அது கரெக்டா எண்ட் ஆகுதுங்கிறது தெரியாத ஒரு ஸ்பெக்ட்ரத்தை தான் பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இதுல ஆரம்பம் எங்க முடிவெங்க எதுவுமே தெரியாது. ஸோ ரெட் எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியல, ரெட் எப்போ ஆரஞ்சு ஆச்சுன்னு தெரியல, ஆரஞ்சு எப்போ எல்லோவா மாறுது, எல்லோ கிரீன், அப்படியே there is a continuous wavelength that you can see. This is continuous emission spectrum. Line spectrum, line emission spectrum na this is the red line. இந்த இடத்துல தான் ஒரிஜினேட் ஆச்சு, இந்த ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்த் மட்டும் தான் இருக்கு, ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் அண்ட் இந்த கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் எங்கேருந்து கிடைக்கிது? இன்கேண்டசன்ட் லேம்ப் சொன்னீங்க, இன்கேண்டசன்ட் லேம்ப், கார்பன் ஆர்க், இந்த மாதிரி சோர்சஸ்ல இருந்து கிடைக்குது. It splits up into 7 colors. It consists of a wavelength containing all the visible light, all the visible colors. இப்போ sunlight எதை நம்ம சொல்ல முடியாது. These two are continuous. இதை நம்ம பார்த்தோம்னா you get all the colors ranging from violet to red. So spectrum obtained from carbon arc and incandescent solids, incandescent bulbல இருந்து வரக்கூடிய இதெல்லாம் continuous emission spectra. லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ராக்கு வந்து ஏதாவது ஒரு ஹாட் கேஸை நம்ம எடுத்துக்கணும். அந்த ஹாட் கேஸை வந்து ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணோன்னே அது எக்ஸைட் ஆகும். எக்ஸைட் ஆகிட்டு அதை ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணும்போது வாட் யூர் கெட்டிங் இஸ் அ லைன் ஸ்பெக்ட்ரம். லைன் ஸ்பெக்ட்ரம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஸோ ஷார்ப் லைன்ஸாக கிடைக்கும் ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லெங்த். தீஸ் லைன்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த லைனை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது எந்த வேவ் லெங்த்தை கால்குலேட் பண்ணது, எந்த எலிமெண்ட்டுக்கு, ஹைட்ரஜனுக்கா இல்லை குளோரினுக்கா. Line spectrum gives a lot of information about the nature of the substance. For example, hydrogen helium ஆங்கிறது அந்த லைனோட ஃப்ரீக்வன்சி வேவ் லெங்த்தை வச்சு நம்ம சொல்லிட முடியும். ஸோ ஒரு கம்போனன்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குதுன்னா, முருங்கைக்கீரை அதில் ரிசர்ச் பண்ணுறோம், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அதனோட ஸ்பெக்ட்ரத்தை படிக்கும்போது அது எந்தெந்த வேவ் லெங்த்தை கொடுக்குதோ அதை வச்சு அதில் மெக்னீஷியம் இருக்குது, இல்லைனா அயன் இருக்குது, இல்லைனா இன்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குங்கிறத நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஸ் அ வெரி important, very large branch of physics where it is mostly used for research purposes. Next is band emission spectrum. Band spectrum consists of several number of very closely spaced spectral lines. So spectral lines almost like they'll be overlapping over each other. ரொம்ப closely spacedங்கிறதுனால ஒரு full band-ஆ தெரியும். Then which are separated by some dark spaces. Then again you'll have some bands smudge ஆகிற மாதிரி இருக்கும். This spectrum has a sharp edge at one end but fades out at the other. அப்படியே smudge ஆகிற மாதிரி ஆகும். When the molecules are excited, molecules ஓட excitation தான் இதை கிரியேட் பண்ணுது. அது ஆட்டத்தோட excitation தான் லைன் ஸ்பெக்ட்ரத்தை கிரியேட் பண்ணுது. Band spectrum is a characteristic of the molecule. This will give information about the atom. This will give you information about the molecule. So for example, band spectra of ammonia gas. Ammonia is a compound molecule. Hydrogen is an element, atom. Helium is an atom. So in the chapter oda last portion, absorption spectra. So நம்ம types of spectra பார்க்கும்போது emission spectra பார்த்தோம். Last one வந்து absorption spectra.
எமிஷன் ஸ்பெக்ட்ராக்கும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து டைரக்டா ஒரு செல்ஃப் லூமினஸ் சோர்ஸ்லேருந்து ஒரு லைட் வெளியில வருதுன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இனி அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அந்த செல்ஃப் லூமினஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து உன்னோட லைட் வந்து இட் வில் கம் அவுட். ஆனா அது என்ன பண்ணும், வேற ஏதாவது மெட்டீரியலுக்குள்ள டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா தான் திருப்பி வெளியில வருது. ஸோ எந்த மெட்டீரியலுக்குள்ள டிராவல் ஆச்சோ, அந்த டிராவல் அந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணும், ஒரு சில வேவ் லெங்த் வந்து இட் வில் அப்சார்ப். மீதி இருக்கிறத மட்டும் தான் தரும். ஸோ சிலது அப்சார்ப் பண்ணிட்டு மீதி இருக்கிற லைட்ட தரதுனால, இப்படி கிடைக்கிற ஸ்பெக்ட்ரத்த வந்து நம்ம அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்றோம். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும், when light is allowed to pass through any medium or an absorbing substance, then the spectrum obtained after that. ஸோ இதுவும் செல்ஃப் லூமினஸ்ல இருந்தா வருது. நடுவுல என்ன இருக்கும், ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்து அப்சார்பிங் மெட்டீரியலா இருக்கும். It is known as the absorption spectrum. It is a characteristic of the absorbing substance. So இப்போ பொட்டாசியம் பெர்மேக்னெட்ல இருந்து பாஸ் ஆகிட்டு வெளியில வருதுன்னா, பொட்டாசியம் பெர்மேக்னெட் தனக்கு தேவையான வேவ் லெங்த் ஃப்ரீக்வன்சி அப்சார்ப் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் இட் வில் பாஸ் அவுட். ஸோ அந்த நமக்கு கிடைக்கிற அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா எது வழியா வருதோ அந்த மெட்டீரியலோட டீடைல்ஸை நமக்கு ஃபுல்லாவே தரும். இதையும் ஆஸ் யூஷுவல் எமிஷன்ல இருந்த மாதிரி 3 டைப் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்கு, which is continuous absorption spectrum, line absorption spectrum and band absorption spectrum. ஸோ கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல்ல போகிற மாதிரி. when we pass white light through a blue glass plate, வெளியில வரது ஃபுல்லா ப்ளூவா தான் வரும். அப்போ அந்த ஒயிட் லைட்ல இருந்த மத்த விப்ஜிஆர்ல இருக்கிற கலர்ஸ் என்னாச்சு, இட் வாஸ் ஆல் அப்சார்ப்ட். ஸோ அந்த ப்ளூ கிளாஸ் பிளேட்டோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அது வேற எந்த வேவ் லெங்த்தையும் அப்சார்ப் பண்ணிடும். ப்ளூ கலர் லைட்டை மட்டும் தான் அப்சார்ப் பண்ணாம இட் வில் பாஸ் அவுட். ஸோ யூஆர் கெட்டிங் அ கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா ஏதாவது ஒரு கோல்டு கேஸ்ல, ஸோ இது ஒரு செல்ஃப் லூமினஸ் பாடி, இந்த லைட் வந்து ஒரு கோல்டு கேஸ் வழியா பாஸ் ஆகும்போது என்ன ஆகும், இந்த கோல்டு கேஸ் தன்னோட கேரக்டரிஸ்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்க்ஸ் மட்டும் அது வந்து அப்சார்ப் பண்ணிடும். அந்த இடத்துல மட்டும் நமக்கு டார்க்கா இருக்கும், அந்த டார்க் லைன்ஸ் தெரியும். So when light from a incandescent lamp, which is continuous spectrum, is passed through a cold gas, ஏதாவது ஒரு medium, the spectrum obtained after the dispersion through the prismல பார்க்கும்போது சில இடத்துல லைன்ஸ் வந்து டார்க் லைன்ஸா தெரியுது. ஸோ இந்த லைட் ஃப்ரம் த கார்பன் ஆர்க் இதே மாதிரி பண்ணினாலும் இந்த கோல்டு கேஸுக்கு ஏத்த மாதிரி அந்த வேவ் லெங்த்தை இதுல அப்சார்ப் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற அப்சார்ப்ஷனை லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி நம்ம பார்த்தது கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, கண்டினியூஸா எல்லாமே விப்ஜிஆர்ல இருக்கிற எல்லா கலருமே அப்சார்ப் ஆயிடுது, ப்ளூ மட்டும் தான் நமக்கு வருது. நான் பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரால வந்துட்டு த டிஃபரன்ஸ் இஸ் அப்படியே வந்து சில பேண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் கண்டினியூஸ் வேவ் லெங்த் காணாம போயிடும். when white light is passed through iodine vapors, dark band கிடைக்கும் லைனுக்கு பதிலா. dark bands on continuous bright background is obtained. This type of band is also obtained when white light is passed through diluted solution of blood or chlorophyll. இந்த மாதிரி ஆர்கானிக் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எதுல வேணா பாஸ் பண்ணலாம். இப்படி பாஸ் பண்ணி கிடைக்கிற அந்த அப்சார்ப்ஷன் பேண்டுக்கு தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராக்கு தான் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்றோம். லாஸ்ட் ஒன் ரொம்ப ஃபேமஸான ஒரு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவோட எக்ஸாம்பிள் தான் ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸ். இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட்டை நம்ம யூஸ்வலாக கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு நினைச்சுப்போம், பட் ஆக்சுவலி இட் இஸ் அ line absorption spectra. When the spectrum obtained from the sun is examined, it consists of a large number of dark lines. This line absorption spectra, these dark lines in the solar spectrum are known as Fraunhofer lines. The absorption spectra for various materials. So அதில் என்னென்ன சன்ல மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன வேவ் லெங்த் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்காது. அங்கெல்லாம் உனக்கு டார்க் லைன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ சோலார் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து சில டார்க் லைன்ஸ் வருது, அந்த டார்க் லைன் கரஸ்பாண்ட் டு பர்டிகுலர் வேவ் லெங்த். And the wavelength will correspond to certain elements also. So with that, we finish this lesson. So Fraunhofer lines is an example of line absorption spectra. It is obtained from the solar spectrum. இதை ஸ்டடி பண்றதுனால நம்மளால சன்ல போய் சன்னோட கான்ஸ்டிடியூவன்ஸ் என்னதுன்னு படிக்க முடியாது. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த ஸ்பெக்ட்ரத்தை படிச்சோம்னா சோலார் சன்னுக்குள்ள என்னென்ன கேஸஸ் இருக்கு, அங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். So with that we finish off this lesson. So இதுல என்னென்ன பார்த்தோம், இதுல தான் புதுசா ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை கொண்டு வராருன்னு நம்ம பார்த்தோம். அது என்னதுன்னு பார்த்தோம். அதுக்கு கண்டக்டிங் வயர்ஸ் எதுவும் தேவையில்லை. அதை யூஸ் பண்ணி ஆம்பியர் லாவை எப்படி மாடிஃபை பண்ணினாரு, Maxwell modified ampere law we saw, which is mu naught I was changed into mu naught IC plus ID. An electromagnetic wave is radiated by an accelerated charge which propagates through space as coupled electric and magnetic field oscillating
perpendicular to each other and to the direction of propagation of the wave. Electromagnetic waves are non-mechanical and do not require any medium for propagation. This was one of the properties. The instantaneous magnitude of the electric and magnetic field is given by C is equal to E by B. Then electromagnetic waves, they are just like ordinary waves. They show interference, diffraction, they undergo polarization just like light. Then electromagnetic wave not only carry energy and momentum but also angular momentum irukum adanoda particles ku. Type of spectra, emission and absorption spectra we saw. Self luminous source la inda direct eduthomna emission, adha innoru material la pass panna vechittu study pannumna absorption. Sun oda spectrum is an example of absorption spectrum. So ivladha in the condensed form of this lesson. We studied a new concept called displacement current. Maxwell's 4 equation was given. Then electromagnetic waves or the sources and how to produce it, what is that spectrum, spectral uses padichom. Electromagnetic spectrum again can be divided into 2, absorption and emission spectrum. Absorption liye 3 type, band, continuous and line. Emission spectra la band, continuous and line. So absorption spectra odnada Fraunhofer lines. So with that we have finished the 5th lesson, class 12, electromagnetic waves.